ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமிஸ் கிச்சன். இன்றைக்கி குட்டீஸ் ஸ்பெஷல் அவன் இல்லாமல் ஓரியோ பிஸ்கெட் வச்சு சுவையான கேக் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மூணு பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. அகலமான பாத்திரத்தில் பொடியாக ஆகின பிஸ்கெட்டை போட்டு ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அரை லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கோங்க. அதில் 100 கிராம் மில்க் மேடு சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. அந்த ஓரியோ பிஸ்கெட் பவுடரில் இந்த காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கலக்குங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் வெண்ணெயை எடுத்து தடவிடுங்க ஃபுல்லாக, இல்லைனா எண்ணெய் இருந்தால் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை தடவிடுங்க. அதுக்கப்புறம் கலக்கி வச்சுக்கிற பேட்டரை எடுத்து அதில் கொட்டி நல்லா ஒரு தட்டி விட்டுங்க. ஒரு அகலமான இட்லி பாத்திரம் எடுத்து வச்சு அதில் மணல் போட்டுருங்க, இல்லைனா தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சு அது மேலே இந்த பேட்டரை எடுத்து பாத்திரத்தை உள்ளே வைங்க. தேவையான அளவு முந்திரி பாதாம் கட் பண்ணி மேலே டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் தூவிக்குங்க. இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு இந்த மீடியமான தீயில இட்லி குண்டான மூடி வேக வைங்க. இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் நல்லா வந்திருக்கு. இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற கத்தியை நடுவில் விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வந்தால் நல்லா வெந்திருக்கும். லைட்டாக ஒட்டுது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கேக் வெடித்து நல்லா வந்திருக்கு. இப்போ நடுவில் கத்தி வச்சு பாருங்கள், ஒட்டாமல் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கும், இடிக்கி வச்சு எடுங்க, இல்லைனா துணியை பிடிச்சி எடுங்க.
குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்லேயே ஓரியோ கேக் ரெடி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.